வாங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். என்ன சொல்ற சில்பா? ஆமா சரோஜக்கா, நான் சொல்லியதெல்லாம் உண்மைதான். தங்கமாரி கூட பேசிட்டு இருந்த பையன் கிட்ட நான் கேட்டேன், பார்த்துக்கிடுங்க. அவனும் அந்த பிள்ளையும் காதலிக்காவலாம் அப்படின்னு அந்த பையன் என்கிட்டயே சொல்லியாங்க்கா. தங்கமாரிக்கு சூர்யா கூட கல்யாணம் நடக்க இருக்குல்ல, அதை நிறுத்திடுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறான். என்ன சரோஜா, இவ என்ன சொல்லியா? நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நீ தானே சொன்னா? உன் வார்த்தையை நம்பி தானே அந்த பொண்ணை சூர்யாக்கு பேசணும். இப்ப இப்படி ஒரு பேச்சு வருது, எப்படி நிச்சயம் பண்ண முடியும் சரோஜா? அந்த வீட்டு சொந்தக்காரியே ஒருத்தி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா. என்ன நம்பிக்கையில அந்த பொண்ணை கட்ட முடியாது நீ? எக்க இருக்கா, கோவப்படாத, நான் விசாரிக்கேன். சில்பா, உனக்கு அந்த பையனை முன்ன பின்ன தெரியுமா? தெரியாதுக்கா, நான் அவனை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை. புதுசாதான்க்கா இருந்தான் அந்த பையன். நீ அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரனே அவனுக்கு தெரியுமா? இல்லக்கா, அவனுக்கு தெரியாது. நான் தான் ஏன் என் அண்ணன் பிள்ளை கிட்ட பேசியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் நானும் அவளும் காதலிக்கும், கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு சொல்லியாங்க்கா. அது எப்படி நீ அண்ணன் பிள்ளைன்னு சொன்னதுக்கு பிறகு ஒருத்தன் எப்படி சொல்லுவான்? நீ போய் பேசிட்டு வந்து நிக்கிறியோ? இல்ல சரோஜாக்கா, நான் உண்மையதான் சொல்லியேன். அந்த பையன் அப்படிதான்க்கா சொன்னான். நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தா நான் விசாரிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நீ யார்ட்டையும் போய் சொல்லி வேலை வச்சுக்கிடாத. சரோஜாக்கா, நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறிய, ஆனா உண்மையிலே அப்படி இல்லக்கா. அந்த பையன் உண்மையதான் சொன்ன மாதிரி இருந்தது. நீங்க உங்க அக்கா மகனுக்கு பார்த்து அந்த பிள்ளைய பேசுங்கக்கா. இன்னும் நிச்சயம் கூட நடக்கல, அதனால சீக்கிரம் விசாரிச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழிய பாருங்கக்கா. நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சரிக்கா, நான் வாரேன். நம்ம உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாவ. நான் இவைய நல்லதுக்கு தானே சொன்னேன். நம்மளுக்கு என்ன எப்படியும் போறாவ. சரோஜா, என்ன இதெல்லாம்? ஏக்கா, கோவப்படாதக்கா. கோவப்படாம எப்படி இருக்க முடியும் சரோஜா? அவ என்னெல்லாம் சொல்லிட்டு போறா? அவ சொல்றத பார்த்தா எனக்கு உண்மை மாதிரி தான் தெரியுது. அதுவும் அவ இந்த ஊர்க்காரியா கூட இருந்தா பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்படி இருந்தும் நம்மளுக்காக வந்து சொல்றானா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை சரியில்லைன்னு தானே அர்த்தம். வா போய் அவ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வருவோம். எக்கா, இவ சொல்லியா நீ நம்பாதக்கா. இவ சொல்லிட்டா நம்ம கேட்க போனோம்னு வச்சுக்கிய, நம்மளுக்கு தான் அசிங்கம். இவ நம்ம கிட்ட ஒரு மாதிரியா பேசி நடிப்பா, அவிய கிட்ட ஒரு மாதிரியா பேசி நடிப்பா பத்துக்க. அதனால இவ சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கிடாதக்கா. எப்படி எடுத்துக்கிடாம இருக்க முடியும்? எனக்கு ஒன்றும் சரியா தெரியல சரோஜா. எக்கா, நான் சொல்லியதெல்லாம் உண்மைதாக்கா. இவளை நான் இப்ப பாக்கல, இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏத்த வீட்டுக்காரி தானே, அவளை பத்தி எனக்கு தெரியாதானே? இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஏற்கனவே அவன் என்கிட்ட கோல் முட்டினா பத்துக்க. நான் எதையுமே நம்பலனோன்னு வேற விதமா வந்து கோல் முட்டியா பத்துக்க. இப்ப நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டு போறாளா? இப்ப அவிய அண்ணன் வீட்டுல போய் வேற விதமா நம்ம சூர்யா பத்தி சொல்லுவா பத்துக்க. அவிய அதெல்லாம் நம்ப மாட்டாவக்கா, இவளை பத்தி நல்லா தெரியும். அதனால இதை நம்மளும் நம்பிட்டு போய் கேட்டோம்னு வச்சுக்கியா, சரியா வராது, தப்பா வேற சண்டை தான் வரும். இப்பயே என் பிள்ளைய நம்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கட்டி தர மாட்டாவ. நல்ல பிள்ளையா இல்லாம இருந்தா கட்டி என்ன பண்ண? அதுக்கு தானே விசாரிக்கலாம்னு சொல்லியே. ஏக்கா, நான் அவிய வீட்டுல இருந்திருக்கேன்க்கா. மழை தண்ணி வந்திருந்து பத்தி அப்போ ஒரு மாசம் அவ வீட்டுல இருந்தேன். அந்த பிள்ளை இருக்க இடமே தெரியாது, ஊமை போல இருப்பா பத்துக்க. அதனாலதான் நானே உன் மகனுக்கு கட்ட சொல்லி சொன்னேன். அந்த ரோசா புர்காவை பத்தி எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாவ. அவியலை பத்தியே என்கிட்ட வந்து குறை சொன்னவதாக்கா இவ. இப்ப கூட சொன்ன பத்தியா பொண்ணு பார்க்க கூட கூப்பிடலன்னு சொல்லி அவிய கூப்பிட்டாவளாக்கா, இவ தான் வரலையா. அவிய கிட்ட பேசும்போது வேற மாதிரியே நடிச்சு நடிச்சு பேசியா, நான் நேர்ல பாத்துட்டேன். அதனால தான் நான் இவ்வளவு சொல்லி உனக்கு. அவ பேசியதை மட்டும் நம்பாதக்கா. நீ சொல்லியாங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் நம்புறேன் சரோஜா, எதுவும் தப்பா இருக்காதுன்னு. ஆனா தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கியா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏக்க நம்புக்கா, நான் சொல்லியதை நம்பு. அவ ரொம்ப நல்ல பிள்ளை, நீ நினைக்க மாதிரிலாம் எதுவும் தப்பாவாது. சரி சரி. என்னம்மா, என்ன சித்தி ஜாலியா நின்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா சூர்யா, நானும் உங்க அம்மையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எங்க போற சூர்யா? சித்தி, இந்த போன் வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு சித்தி? வீட்டுக்குள்ளே இருக்குது, தங்கமாரி கிட்ட பேச கூட முடியல. அவகிட்ட போன் இல்ல தெரியுமா? அதனால தான் இந்த போனை கொண்டு போய் தங்கமாரிட்ட கொடுக்க போறேன். ஏல, இந்த பையனை போன எப்பயே கொடுத்தாகணுமா? நிச்சயம் முடிஞ்சேக்கு வரதானே கொடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள எதுக்காக கொண்டு போய் கொடுக்க போறா? சித்தி, நிச்சயம் தான் நடக்க போகுதுல சித்தி. நீங்க ரெண்டு பேரும் தானே சொன்னீங்க நிச்சயத்துக்கு தேதி குறிச்சோட கொண்டு போய் கொடுன்னு. அப்படி பார்க்க போனா நான் லேட்டா தான் கொடுத்தேன். இங்க பாரு சூர்யா, நிச்சயம் முடிஞ்சேக்கு பரவாது கொண்டு போய் கொடு. அவிய நம்மள பத்தி என்ன நினைப்பாவல? ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சித்தி. மானத்தை வாங்காதல. சித்தி, இந்த தங்கமாரி பிள்ளை கூட ஒரு வார்த்தை கூட பேச முடியல.
வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை. ஆமா சூர்யா, பிறவு கொடுக்கலாம். இப்பயே எதுக்கு தூக்கிட்டு போற? தரவு